Hello everyone, I am Akshaya, ID number 9. Let me share some points about simple linear regression. First of all, what does mean by regression? Regression. It is a statistical method used in finance, investing and other disciplines that attempts to determine the strength and character of relationship between one dependent variable, usually denoted by y, and series of other variables known as the independent variables. Regression அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். Regression models describe the relationship between variables by fitting a line to the observed data. Linear regression models use a straight line, while logistic and non-linear regression models use a curved line. Regression allows you to estimate how a dependent variable changes as the independent variable changes. Regression models அப்படின்னா ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு உடையான ரிலேஷன்ஷிப்பை பற்றின டேட்டாவை நம்ம கிராஃபிக்கல் லைன் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் ரெக்ரெஷன் மாடல்ஸ். லீனியர் ரெக்ரெஷன் மாடல்ஸ்னால் ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணுவோம். வைல் லாஜிஸ்டிக் அண்ட் நான் லீனியர் ரெக்ரெஷன் மாடல்ஸ் வந்து கர்வ்ட் லைன் ஃபார்ம் ஆகும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா பொறுத்து. ரெக்ரெஷன் மூலமாக என்ன ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம ரெக்ரெஷன் மூலயமா ஃபைன் பண்ணுறோம். Simple linear regression is used to estimate the relationship between two quantitative variables. You can use simple linear regression when you want to know how strong the relationship is between two variables. Example, the relationship between a rainfall and soil erosion, the value of the dependent variable at a certain value of the independent variable. Example, the amount of soil erosion at a certain level of rainfall. சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு வேரியபிள்களினான ரிலேஷன்ஷிப் ஃபைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின்ஃபால் அண்ட் சாயில் எரோஷன். அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதாவது எவ்வளோ சாயில் எரோஷன் இருக்குது, சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், இந்த ரெயின்ஃபாலில் எவ்வளோ சாயில் எரோஷன் இருக்குது, அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுறோம். Example, you are a social researcher interested in the relationship between income and happiness. You survey 500 people whose income ranges from $15,000 to $75,000 and ask them to rank their happiness on a scale from 1 to 10. Your independent variable income and dependent variable happiness are both quantitative. So, you can do a regression analysis to see if there is a linear relationship between them. If you have more than one independent variable, use multiple linear regression instead. To build simple linear regression model, we hypothesize that the relationship between dependent and independent variable is linear formally. சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு சோசியல் ரிசர்ச்சராக இருக்கீங்க அப்படின்னா, இன்கம்க்கும் ஹாப்பினஸ்க்கும் உடைய ரிலேஷன்ஷிப்பை எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க. 500 பீப்புள் சர்வே பண்ணுறீங்க. அவங்க இன்கம் வந்து $15,000 $75 வரைக்கும் வேரி ஆகுது. அவங்கள வந்து அவங்க ஹாப்பினஸ் பொறுத்து அவங்க ரேங்க் கொடுக்க சொல்கிறீங்க ஸ்கேல் மூலமாக, அதாவது கிராஃப் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்கிறீங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அதாவது இன்கம், அப்புறம் டிபெண்டன்ட் வேரியபிள் ஹாப்பினஸ். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இன்கம் வந்து இண்டிபெண்ட், ஹாப்பினஸ் வந்து இன்கம்மை டிபெண்ட் பண்ணி இருக்கனால அது டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்கிறோம். ரெண்டுமே குவான்டிடேட்டிவ், அதை மெஷர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து ரெக்ரெஷன் அனலைசிஸ் பண்ணுறது மூலமாக லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கா இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் அப்படின்னு ஃபைன் பண்ணலாம். இப்போ மோர் தேன் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்தது அப்படின்னா நம்ம மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக என்ன சொல்கிறோன்னா, சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்னா there is a relationship between a dependent and independent variable is linear formally அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்முலா வந்து y = a + bx is the basic formula for regression. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிராஃப் பாருங்கள், இன்கம்க்கும் ஹாப்பினஸ்க்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பை எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக அந்த கிராஃப் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அந்த லைன் லீனியராக இருக்குது. ஸோ தேர் இஸ் அ லீனியர் ரிலேஷன்ஷிப். இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஹாப்பினஸும் லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதுதான் லீனியர் ரெக்ரெஷன். Assumption of simple linear regression. Simple linear regression is a parametric test
meaning that it makes certain assumptions about the data. அதாவது சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனாக ஒரு பேராமெட்ரிக் டெஸ்ட்டுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டாவை பொறுத்து சர்டன் அசம்ஷன் அதாவது அசியூம் பண்ணிக்கிறது. அதனால் வந்து இது ஒரு பேராமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அசம்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோமோஜெனிட்டி ஆஃப் வேரியன்ஸ். The size of the error in our prediction doesn't change significantly across the values of the independent variable. Homogeneity of variance-னா வேரியபிள்ஸ் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் பொறுத்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா அந்த டைட்டிலில் இருக்குது. அப்சர்வேஷனை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது. The observations in the data set were collected using statistically valid sampling methods and there are no hidden relationships among observations. Normality. The data follows a normal distribution. Linear regression makes an additional assumption. அதாவது நார்மாலிட்டி அப்படின்னா டேட்டா வந்து நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். லீனியர் ரெக்ரெஷன் வந்து அடிஷ்னல் அசம்ஷனும் இருக்கும். அதுக்கு லீனியர் ரெக்ரெஷன் அதுதான் நார்மாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் லீனியர். அதாவது ரெண்டு வேரியபிள்ஸ்க்கும் லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். The line of best fit throughout the data points is a straight line rather than a curve or some sort of grouping factor. Example, data that didn't meet the assumptions. You think there is a linear relationship between cured meat consumption and the incidence of colorectal cancer in the US. However, you find that much more data has been collected at high rates of meat consumption than at low rates of meat consumption, with the result that there is much more variation in the estimate of cancer at the lower range than at the higher range because the data violate the assumption of homoscedasticity. அதாவது சில டேட்டா வந்து அசம்ஷனை ஃபாலோ பண்ணாது. நம்ம ரூல்ஸ் ஆஃப் அசம்ஷன் பண்ணியிருக்கோம்ல, அதாவது லீனியராக இருக்கும். அதெல்லாம் சில அசம்ஷனை ஃபாலோ பண்ணாது டேட்டா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து க்யூர்ட் மீட் கன்சம்ஷனுக்கும் கொலோரெக்டல் கேன்சர் யூஎஸில் இருக்க ஒரு டிசீஸ், அது ரெண்டுக்கும் லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம நினைப்போம் மீட் கன்சம்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா அந்த டிசீஸும் ரேட்டும் அதிகமாகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ரிசல்ட் வந்து லோ ரேட்ஸ் ஆஃப் மீட் கன்சம்ஷனில் அதிகமாக இருக்கலாம். நம்ம எஸ்டிமேஷன் வந்து தப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி அசம்ஷனை வந்து வைலேட் பண்ணால் இதுக்கு பேர் ஹோமோஸ்கிடாஸ்டிசிட்டி. அதாவது ஹோமோஸ்கிடாஸ்டிசிட்டினா அதே தான் homogeneity of regression. It doesn't work for regression, but you perform a Spearman rank test instead. இந்த மாதிரி அசம்ஷனை வைலேட் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து ரெக்ரெஷன் மாதிரி ஆக்ட் பண்ணாது. இதுக்கு வந்து நம்ம இன்னொரு டெஸ்ட் வச்சுருக்கோம், ஸ்பியர்மன் ரேங்க் டெஸ்ட் யூஸ் பண்ணி இதை எஸ்டிமேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம டேட்டா வந்து இண்டிபெண்ட் அப்சர்வேஷன் அசம்ஷனை வைலேட் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது நம்ம அப்சர்வேஷன் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது, நம்ம வந்து லீனியர் மிக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். That accounts for the additional structure in the data. Simple linear regression formula y equal to b naught plus b1x plus e. இதில் yங்கிறது the predictor value of the dependent variable. b naughtனா அந்த intercept b naughtங்கிறது intercept. predictor value of y when x is 0. x 0 இருக்கும் போது y ஓட வேல்யூ என்ன அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த predicted value தான் b naught. b1னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். அதாவது நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், y வந்து எக்ஸை பொறுத்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது b1. எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், த வேரியபிள் we expect is influencing y. ங்கிறது ஜஸ்ட் இஸ் எரர் ஆஃப் எஸ்டிமேட் ஆர் ஹவு மச் வேரியேஷன் தேர் இஸ் இன் அவர் எஸ்டிமேட் ஆஃப் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். நம்ம ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் எஸ்டிமேட் பண்ணுறோம், அதில் வந்து எவ்வளோ எரர் இருக்குது அப்படிங்கிறத ஈஆர் நோட் பண்ணுறாங்க. லீனியர் ரெக்ரெஷன் ஃபைண்ட்ஸ் a line of best fit line through your data by searching for the regression coefficient b1 that minimizes the total error of the model. Thank you all.